வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த கோதை ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்ட திருவரங்கப் பெருமாளை நாயகன் நாயகி பாவனையில் வைத்து தமது பக்தியை காதலாக்கி கண்ணீர் மல்கி தம்மை அவனோடு இணைத்து கொள்ள பாடியதாக வரும் நாச்சியார் திருமொழி நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு பக்தி மார்க்கத்தின் துணையோடு இணைக்கச் செய்யும் நோக்கில் இயற்றப்பட்டதாகும். இதை தொடர்ந்து பொருள் உணர்ந்து பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் நமது உள்ளம் தூய்மையுற்று அதனால் நன்மைகள் பல விளையும் என்கின்றனர் நமது பெரியோர். நமது மனமானது கசிந்துருக அதன் மூலம் இறைநிலையில் சரணடைய இனி அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள கோதை ஆண்டாள் பிராட்டியார் பாடிய நாச்சியார் திருமொழி பாடல்களை பொருள் விளக்கத்துடன் வரிசையாக காணலாம். பாடல் 4. துவாரகாநாதனுக்கே அர்ப்பணம் என்கிற ரீதியில் இந்த பாடலை அமைத்துள்ளார் ஆண்டாள் பிராட்டியார். பாடலை பார்ப்போம். சுவரில் புராண நின் பேரொழுதி சுரவனற்கொடிகளும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித்தந்தேன் கண்டாய் காமதேவா. அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்தவென் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கல்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே என்று பாடுகின்றார் ஆண்டாள். இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? மன்மதனே, சுவரில் உன் பெயரை எழுதினேன். அத்துடன் சுறாமீன்கள் எழுதப்பட்ட நல்ல துகில் கொடிகளையும் குதிரைகளையும் சாமரம் வீசும் பெண்களையும் வில்லையும் உனக்கு அளித்தேன். இளம் பருவம் முதல் இன்று வரை துவாரகாநாதனுக்கே என் தேகத்தை அர்ப்பணித்து வணங்கினேன். என் ஆற்றாமையை புரிந்து கொண்டு சீக்கிரமாக என்னை அவனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. மேலும் விளக்கமாக பார்த்தோம் என்றால், இளம் பருவம் முதல் இன்று வரை துவாரகாநாதனுக்கே என் தேகத்தை அர்ப்பணித்து வணங்கினேன் என்று ஆண்டாள் கூறுகின்றார். பொதுவாக பெண்களுக்கு உரிய ஆத்ம ஞானத்தை எவரும் அதிகமாக பேசவில்லை. 4000 திவ்ய பிரபந்தம் இந்த குறையை நீக்கி இருக்கின்றது என்றே சொல்லலாம். ஆயர்பாடி பெண்கள் கண்ணன் மீது கொண்ட தூய்மையான அன்பை பெரியாழ்வார் பல இடங்களில் நமக்கு விளக்கியிருக்கின்றார். அதேபோல் அவருடைய திருமகளாகிய ஆண்டாளும் இதனை தமது பாசுரங்களில் மிக அழகாக தந்திருக்கின்றார். ஆத்மா எனும் ஒப்பற்ற பொக்கிஷம் ஆண் பெண் என்கிற இரு திறத்தாருக்கு மட்டுமல்ல, சகல ஜீவராசிகளுக்கும் உரிமை உடையது. அந்த உரிமை கலந்த இலட்சியத்தை எட்டுவதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. தெரிந்தோ தெரியாமலோ நாம் அனைவரும் இந்த லட்சியத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண் இளமை முதல் இன்று வரை என் தேகத்தை துவாரகாநாதனுக்கே அர்ப்பணித்தேன் என்று சொல்வானேயானால் அதன் அர்த்தத்தை உலக மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டாள் பட்ட விரகதாபம் என்பது வெறும் உடல் உணர்ச்சியை குறிப்பதாக கருதக்கூடாது. பகவானிடம் ஐக்கியமாகும் பேரானந்தத்தையே ஆண்டாள் விரும்பினார். இதை அனைவரும் புரிந்து கொண்டு இந்த நாச்சியார் திருமொழி பாடலை பாடி நாம் பல நன்மைகளை பெறலாம். ஓகே மக்களே, எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.